என்ன நம்ம வைக்கிற குழம்பு நமக்கே பிடிக்கல, இன்னமும் போல இருக்கு. சை, உப்பள்ளி கொட்டணுமா மிளகாத்தூளை கொட்டணுமா என்னத்தை கொட்டணும்னு தெரியல, என்னமோ போல இருக்கு. ம் என்ன பண்ணலாம்? இருக்கதே இருக்கு பக்கத்தில் நம்ம அம்மா வீடு, போனால் இருக்கதே இருக்க நம்ம அண்ணன் பொண்டாட்டி. அதை செஞ்சிருப்பா ஸ்பெஷலாக. போயிட்டு சாப்பிட்டு வர வேண்டியதான். பிள்ளையும் பள்ளியோடத்துக்கு காமிச்சாச்சு. என்ன வேலை? சும்மா சும்மா போகக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறது, ஆனால் போகாமலும் இருக்க முடியலையே. பக்கத்தில் இருந்துக்கிட்டு போகாமல் இருக்க முடியுமா என்ன? கிளம்புவோம். இது என்ன குழம்பு சோறு, சை நல்லா வருது. அங்கே போனால் ஏதாவது இருக்கும், நம்ம அண்ணங்காரன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான். வாடி புஷ்பா, இதை போய் சாப்பிட்டுட்டு. எடி என்ன சாப்பிட உட்காந்தவ திருப்பி தட்டை தூக்கிட்டு எங்கே போகிற? ஒன்றும் நல்லா இல்லை, உப்பு இல்லை ஒன்றும் இல்லை, அதான் கொண்டே வைக்க போகிறேன். நீ வச்சது உனக்கே பிடிக்கலையா? பிறகு எங்களெல்லாம் குத்தம் சொல்கிற? எங்களுக்கு மட்டும் என்னமா பிடிக்கும்? கேளவி என்னம்மா சொல்லுது பாரு. சரி, சாப்பிடாம என்ன சாப்பிட போகிற அப்போ? அதுவா, எங்கள் அண்ணி வர சொன்னா, அதான் அப்படியே போயிட்டு அவி வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாள் 4 நாள் இருந்துட்டு வரலான்னு வைத்தேன். இந்தா இருக்கு 2 வீடு தள்ளி ஓவிடு, அதுக்கு ஏம்டி 4 நாள் இருக்க போகிற? பக்கத்தில் இருந்தால் இருக்கக்கூடாதுன்னு எது எழுதி வச்சிருக்கா சொல்லுங்க? பக்கத்தில் இருந்தால் இருக்கக்கூடாதுங்கள, இங்கன்னு உள்ளே விட்டுட்டு அங்கே போய் என்ன இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கலாம். நீங்களாம் போறியெல்லாம் உங்கள் மாவட்டுக்கு போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வாரியா? எடி அது 4 பஸ்ஸு போய் மாறணும், போயிட்டு எப்படி உடனே வர முடியும்? எப்படியோ எதுவாக இருந்தாலும் 4 நாள் கழிச்சு வரலாம். எம்மா, உன் புருஷனுக்கு ஆஃபீஸுக்கு பள்ளியோடத்துக்கெல்லாம் கிளப்பி விடணுமே. பள்ளியோடத்துக்கு என் பிள்ளைய நான் கிளப்பிக்கிறேன். என் பிள்ளைய பள்ளியோடத்துக்கு நான் எப்படி கிளப்புறணும், அது மாதிரி உங்கள் பிள்ளைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் கிளப்பி விட்ருங்க ஆக்கி. என்னடி இப்படி சொல்கிறவ? சரிட்டே போயிட்டாரேன். எடி தட்டில் போட்டு சோத்தியாவது தின்னுட்டு போ. ஆ இது மனுஷன் திம்பானா? அப்போ திங்குற நாங்கள்லாம் யாருக்கு தெரியும்? பாய் டே. எல்லாம் இவளை சொல்லி குத்தம் இல்லை, இவளை கட்டினியம்மாவா அவனை சொல்லணும், வரட்டும் அவன். எப்படி வச்சுட்டு போது பாரு தட்டை, யார் கழுவுறதா இதை? ஷோ, என் மாவா அப்போவே சொன்னான், ஏம்மா நீ அங்கே போவாத இங்கே இருன்னு. நான் கேட்டேனா, என் மர்மோ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நான் வந்தேன். எப்படி போகிறா? என்ன செய்ய, தட்டு எடுத்துக்கொண்டே கழுவும், இல்லை நம்மளா திம்போம். அவள் வைக்கிற குழம்பு அவளுக்கே பிடிக்கலையம்மா, இந்த கதையை எங்கே போய் சொல்லுவேன்? கொடுமை கொடுமை. என்ன வீட்டில் ஒருத்தலையும் காணலே? எம்மா எம்மா வாமலே, அதான் வந்தியா? 5 நிமிஷம் ஆச்சு நான் வந்து. எம்மா எம்மான்னு கூப்பிட்றேன், நீ தான் இப்போ வார. வாடி, வந்தது என் நின்றுட்டே இருக்க, இப்படிக்கா உட்காரு. கரெக்டான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. என்னம்மா உளர்ற, எனக்கு ஒன்றும் விளங்கலை. இப்படி உட்காருட்டி, அம்மா சொல்லுறேன். ஆ என்னம்மா எதை சொல்ல வந்த? அண்ணே இப்போ தான் பிரியாணி வாங்கிட்டு வந்தான், கரெக்டான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. நானே போன் அடிச்சோன்னு கூப்பிடலான்னு பார்த்துக்க, நீ ஏன் வந்துட்ட? அப்படியா, பரவாயில்லையே, என்ன கடவுளே அனுப்பி வச்சுட்டாரு போல. சரி, எங்கே நம்ம அன்னிக்காரி? இப்போ தம்பி பிரியாணி வாங்கி கூட அடுப்படியில் வைக்க போனா. எடி வளரே. எம்மா நீ எப்பவும் அவளை அழகா கூப்பிடுவ பத்தியா, அது மாதிரி கூப்பிடும. என்னடி சின்ன பொண்ணுண்ணா? அதேதான் சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. ஆத்தாலும் அவளும் என்ன பண்ணுது, இங்கனக்குள்ள இங்கே 10 வாட்டி வந்துடுதுமா. கரெக்டாக பிரியாணி வாங்கிட்டு வந்து நொண்ணைங்காரம் எப்படி தான் தெரிஞ்சிச்சோ தெரில, கரெக்டாக வந்து நிற்கிது. என்னத்தையே கூப்பிட்டியலாம்? அட என்ன புஷ்பா, எப்போ வந்த? என்ன நீ நல்லா இருக்கீங்களா? காலையில் தானடி பார்த்துட்டு போனேன். காலையில் பார்த்தாலும் மத்தியானத்துக்குள்ளே எத்தனை பேருக்கு முடியாமல் வருது, அதுக்குத்தான் கேட்டேன். ரொம்ப கொழுப்பு தான் உனக்கெல்லாம். இருக்காதா நீ பின்ன, உங்க நாத்தனார்ல நானு. அது சரி, என்ன நேரத்தில் வீட்டு பக்கம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ யார? சரி அதை விடு நாத்து. ஆமாம், என்ன வாசனை பிடிச்சி வந்துட்டியோ? உங்கள் நொண்ணை வாங்கிட்டு வந்த பிரியாணி வாடை அடிச்சிருச்சான்? என்ன நீ சொல்லுதியா? ஒரு நேரம் பார்த்துட்டு மறு நேரம் உங்களை பார்க்கலன்னா என்னமோ போல இருக்கு. சரின்னு பார்க்கலான்னு அங்கேருந்து ஓடியாந்தா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குதே பார்த்தீங்களா? ஏம்மா உன் மருமோளுக்கு இருக்க கொழுப்பை பற்றியம்மா இப்படி கேள்வி கேட்குறான்னு அப்படியே லெவுட்லேயே 2 குத்தலாம் போல வருது.
என்ன செய்ய நொண்ணனுக்காக பார்க்குற மாதிரி இருக்கு. விடுடி, அவ என்ன கேட்டா என்ன, விடு விடு. உடனே நீ விடு விடுன்ட்டு வா மருமோ. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏன் நான் வைக்கிறேன் பாரு அவளுக்கு ஆப்பு. என்ன பேச்சு பேசுறா, ஒரு நேரம் வீட்டு பக்கம் தலையே கட்ட விட மாட்டேங்கிறா. ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு கேட்டுட்டு ஏன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? பார்த்துக்க. சரி சரி, ஆத்தாவுக்கும் மகளுக்கும் அங்கே தட்டில் போட்டு வச்சுருக்கேன், போய் தின்னுங்க. மர்மோளே எடுத்தான் தாயேன். 2 பேத்துக்கு எடுத்தாந்து ஊட்டி விடவா? வேண்டாம், நாங்களே எடுத்து சாப்பிட்டுக்கிருவோம். அதானே, உங்களுக்கா சாப்பிட தெரியாது? நீங்கள் தான் நல்லா சாப்பிடுவீல்ல. மர்மோளே நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். ம், சரி சரி. எம்மா புளி குழம்பு வச்சேன் பார்த்துக்க. எம்மா என்னமோ போல இருந்துச்சு. நான் வச்சது எனக்கே சுத்திர பிடிக்கல. இதை என்னமாடா முழுங்குறதுன்ட்டு நான் இருந்தேன். நல்ல வேலை, கரெக்டாக வந்தேன், பிரியாணி கிடச்சிட்டு. இல்லை வரலன்னா இந்த பிரியாணி எனக்கு கிடச்சிருக்காது இல்லைம்மா. ஆமாமலே, கரெக்டாக தாண்டி வந்திருக்க. சரி வா, அம்மாவுக்கு போனக்கு எடுத்தா 2 பேரும் உட்காந்து சாப்பிடும் சரியா? எல்லாம் ஆத்தா வீட்டுக்கு வந்தா ஆத்தா தான் மவளுக்கு எடுத்து தரேன்னு பேரு. நான் வந்தா நீ ஏதாவது ஒரு வேலை வாங்கிடுவிய. சரி சரி இரு, நானே எடுத்தாரேன். ஐயா ரெங்கராசு, இப்ப நல்லா இருக்கியா? ஆ, இப்போ நல்லா இருக்கேம்மா நான். அண்ணே ஏன்னே இந்த மாதிரி பண்ணுன? என்ன பண்ணுறது, வாழை பிடிக்கல அதான். இனிமே இந்த வார்த்தையை சொல்லாதீங்க ரெங்கராசு. அமுதா, இனிமே நான் சொல்லுவேனா? அமுதா, இப்பவாது என் மகனை கட்டிக்கிறியாடி? என்னத்த இப்படி கேட்குறியா? கட்டிக்கிறியாவா? நான் கண்டிப்பா கட்டிக்கிறேன்னு உங்க மகன்கிட்டே சத்தியம் கொடுத்துட்டேன். என்னடி அமுதா சொல்ற, நெசத்துக்குமா? ஆமாம்மா. உன் வீட்டில் உன் அண்ணனும் உன் அம்மாவும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கட்டுறது ரெங்கராசை தான். நான் முடிவா ஒத்துக்கிட்டேன். ரெங்கராஸ், ஆ சொல்லுங்க டாக்டர். இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லப்பா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு? ஆ, இனி எதுவும் செய்யாது பார்த்துக்குங்க. ஏதாவது சாப்பாடு தான், இட்லி இது வாங்கி தரீங்களா? இட்லி இல்லது இடியப்பம்? ஆ, இட்லி வாங்கி தான் வச்சிருக்கேன். பிள்ளைக்கு எதுவும் கேப்பாகல என்னமொன்று, இந்த இப்பவுமே எடுத்து தாரேன். ஆ சரி, 2 இட்லி தாங்க. ஆ சரிங்க டாக்டர்ம்மா. ஆ சரி, பார்த்துக்கோங்க. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க தம்பி. இல்லை டாக்டர், இனிமே இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். இனிமே செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பும் இல்லை. சரி சரி ஓகே, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஆ ஓகே டாக்டர். ஏப்பா இரு, அம்மா போய் இட்லி எடுத்தாரேன், வச்சிருக்கிறேன். ஆ சரிங்க எடுத்தாங்க. வாடி போய் எடுத்துட்டு வருவான். ம், தலை வலிக்குதுமா, அழுது அழுது. நான் சத்தோட அப்படி வெளியில் படுத்து தூங்கணும். சரி வா, இந்த சேரில் படுத்து தூங்கலாம் வா. ஆ ஏங்க, இனிமேல் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அமுதா, இனிமே நான் போய் அப்படி பண்ணுவேனா அமுதா? பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அமுதா இந்தாயா, தம்பிக்கு ஊட்டி விடு. நானா? ஆமாயா, இந்தா நீயே ஊட்டி விடு உன் கையால். ஆ சரி கொடுங்கத்த. இந்தாங்க சாப்பிடுங்க. சரித்தா, நான் வெளியில் நிற்கிறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. வேண்டாம் அமுதா. என்னது வேண்டாமா? நான் மட்டுமா நேற்றுலேருந்து சாப்பிடாம இருக்கேன்? நீயும் தானே நேற்றுலேருந்து சாப்பிடாம இருக்க. இந்தா, நீ ஒரு வாய் சாப்பிடு, எனக்கு ஒரு வாய் கொடு. 100 கோட்டச்சாமி ஒன்ன என்ன சேர்த்தாச்சு, என் ஜோடி நீதான் என்று என்றோ எழுதி வச்சாச்சு. எப்போதும் சொந்தங்கள் போகாது, செந்தாழ கத்தாழ